தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடியதான ஒரு பிரசங்கத்துக்குள் நாம் கடந்து போக போகிறோம். ஒரு போதனைக்குள், ஒரு தேவ செய்திக்குள் கடந்து போக போகிறோம். இது தொடர் போதனையாக இருக்கும். இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கும். தேவ பிள்ளைகளும் நம்பிக்கை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். Hebrews chapter 10 verses 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில் இல்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளும் நம்பிக்கை. தேவ பிள்ளைகள் அப்படின்றாலே ஒரு நம்பிக்கை தானே. இருக்கீங்களா? எவ்விதத்திலும் சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில. அந்த நம்பிக்கை நம்மளை ரட்சிக்கப்படுத்தும். அந்த நம்பிக்கை நம்முடைய காணாததை காண்கிறதாக இருக்கும். எப்படி பார்க்கும்? நம்பிக்கை என்பது என்னன்னா, தேவ பிள்ளைகள்னாலே ஒரு நம்பிக்கை தான். ஆங்கிலத்தில் பல விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ட்ரஸ்ட், ஹோப், கான்ஃபிடன்ஸ், பிலீஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தேவ பிள்ளைகள்னா என்ன அப்படின்னா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஆரோன் கொம்பை கொண்டு போய் கொடுத்து துளிக்க செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆரோன் அங்க எப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மோசேக்கு வாயாக இருக்கிறான். இருக்கீங்களா? இதுதான் விஷயமே. நான் ஏன் ஆரோனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்பிக்கைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறேன். மோசையை போய் சொல்றான், நான் ஒரு திக்கு வாயனா இருக்கிறேன், என்னால பேச முடியாது, என்னால் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியாது, இந்த ஜனங்களுக்கு நான் யார், ஒரு எம்மாத்திரம், என்னால் ஒரு மெய்ப்பர் ஸ்தானத்தை நிற்க முடியுமா, அதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரோனுக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய கோல் துளிக்கிற ஒரு விஷயம். புரியுதா சொல்றது? அப்போ அந்த ஜனங்கள் எதை குறித்து நம்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்பி வந்தார்களா, ஆரோனை நம்பி வந்தார்களா, ஆரோனுடைய கொம்பு துளிர்த்ததை பார்த்து நம்பி வந்தார்களா, அல்லது அவர்களை நடத்தின வழியாக இருந்த வழிகாட்டியாக இருந்த மேய்ப்பனாக இருந்த மோசை நம்பி வந்தார்களா? இந்த ஜனங்கள் எதை நம்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் இல்லாமல், எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாமல், எந்த ஒரு சாத்தியக்கூறுக்கான ஒரு வழிவாசல் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்பிக்கை எப்படின்னா, காணாததை காண்போம், பார்க்காததை பார்ப்போம், நடக்காதது நடக்கும். எப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு நூலை கட்டி ஒரு பெரிய மலையை இழுக்கிறது. இந்த நூல் மேல நமக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை, எப்படியும் எனக்குள்ள இருக்கிற அந்த பலத்தினால இந்த மலையை இழுத்துடுவேன். என்னுடைய பலத்தை நான் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். நம்பிக்கையும் அதே போலதான் இருக்கு. சொல்ல புரியுதா சொல்றது? தேவ பிள்ளைகள் அப்படின்னாலே ஒரு கான்ஃபிடன்ஸ், வாழ்ந்து காட்டுவோம், செயல்படுத்தி காட்டுவோம், சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம், சாட்சியாக பேசப்படுவோம், பரிசுத்தமாக வாழ்வோம், நீதியாக வாழ்வோம், நியாயத்தை மட்டுமே பேசுவோம். இதுதான் எங்களுடைய கான்ஃபிடன்ஸ், எங்களுடைய நம்பிக்கை. அதான் தேவ பிள்ளைகளுக்கான காரியம். இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கோம், எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கோம்? வாசிங்க 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனம். 2 Chronicles chapter 32 verses 8.
புதிய ஏற்பாடுகளை தேடாதீங்க, பழைய ஏற்பாடுகளை தேடுங்க. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க யாரை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு தேவனுடைய வார்த்தை மட்டுமே, தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே நம்பக்கூடிய ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். தேவ மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அவங்களுக்கு முன்பதாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காரியங்கள் 32 முதல் வசனம். இக்காரியங்கள் நடந்து வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப், இந்த சனகரிப் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, ஒரு பெரிய ஒரு கூட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய சேனை வச்சிருக்கிறார். இவன் யாரை நம்புறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனத்தை நம்புகிறான். எசேக்கியா இதை நம்புகிறான், ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நம்புகிறான். சனகரிப், அசீரிய ராஜா சனகரிப் இந்த யூதாவுக்குள்ள புகுந்து எல்லா பட்டணங்களையும் பிடிச்சிருவோம். எதை வச்சு நம்புறான்? இந்த சனம் இருக்கு, இந்த கூட்டம் இருக்கு. ஆனா இவன் என்ன நம்புறான்? தேவனுடைய வார்த்தை நம்புறான். எப்படி நம்புறான்? அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. இதுதான். அப்போ இந்த தேவ ஜனங்களுக்கு கவனம் பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளுக்கு நம்மளாம் யார் அப்படின்னா, நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம யார் என்பதை மறந்து, நம்ம மறக்கும் பொழுதுதான் நமக்குள்ள சாத்தான் வந்து பாவத்தை திணிப்பான், சாபத்தை திணிப்பான், கீழ்ப்படியாமை திணிப்பான், மீறுதலை திணிப்பான், போராட்டங்களை திணிப்பான். ஜனங்களை நம்பும்படியாக, மனுஷர்களை நம்பும்படியாக, நம்முடைய மாம்சத்தை நம்பும்படியாக, நம்முடைய அறிவை நம்பும்படியாக, நம்முடைய சுயமான எண்ணங்களை நம்பும்படியாக, நம்முடைய ஆசைகள் நம்பும்படியாக இந்த சத்துருவானவன் செய்வான். இது நம்பிக்கை கிடையாது. இது அழிவுள்ள ஒரு பாண்டம். இது மண்ணினால் செய்யப்பட்டது மண்ணுக்கு திரும்பும், மண்ணுக்கு மண்ணாக மாறும். ஆமென். சொல்லுவதில்லை, இது மண்ணினால் செய்யப்பட்டது திரும்ப மண்ணுக்கு போகும், இது மண்ணுக்கு மண்ணாக மாறும். ஆனால் இந்த ஆண்டவர் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை என்பது உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய யுத்தங்கள் செய்யும். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கான. ஒண்ணுமே இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது ஒண்ணுமே இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை, அடுத்த வேளை குடிக்கிற தாகம் வந்தா குடிக்கிறது தண்ணி இல்லை. ஆண்டவர் வனாந்தரத்தை கூட்டு வராரு, காளைகளை கொடுக்கிறாரு, பேரிச்சம்பழம் மரங்களை கொடுக்கிறாரு, கண்மலை உடைத்து தண்ணீர்களை கொடுக்கிறாரு, கசப்பான தண்ணீரை சுவையாக மாற்றி கொடுக்கிறாரு. வழி இல்ல, கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுகிறாரு, மேடுகளையும் பள்ளங்களையும் சமநிலைப்படுத்துகிறாரு. எப்படி இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆரோன் எதை நம்பும்படியாக இருந்துச்சு. நாங்கள் எதை நம்புவோம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய கோல் துளிர்க்கும். மோசே போய் சொல்றான், ஆண்டவரே எனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய 10 மந்திரவாதிகள் இருக்கிறான், 10 மந்திரவாதிகள் இடத்துல கோல் இருக்கிறது. அந்த கோலை வச்சு அவன் அநேக காரியங்களை செய்கிறான் என்று ஒண்ணுமே இல்லை. அங்க பார், அங்க ஒரு கம்பு கோல் இருக்கு, அந்த கோலை கையில் எடுத்துக்குவோம். இதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? கீழே போடும், பாம்பாக மாறுது. இதெல்லாம் பாம்பா மாறுது, வாழைப்பிடி எல்லாம் சொல்லுவாங்க.
இதான் விஷயம். இங்க இருக்கக்கூடிய கர்த்தருடைய காரியமே வேற மாதிரி இருக்கும். பாம்பை பார்த்தா பாம்பை தலையத்தான் நசுக்கணும். இயேசு கிறிஸ்துவே தலையத்தான் நசுக்கினார், சர்ப்பத்தின் தலையத்தான் நசுக்கினார். எப்பயும் அங்கதான் அடிக்கணும், அங்க நசுக்கினா தான். ஆனா இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு ஆண்டவர்? வாளை பிடிச்சு அது தலையை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல கொண்டு வரணுமா? சொல்லுவது இல்லையா? வாளை பிடிச்சு அதை தனக்குள், இதான் நம்பிக்கை. எது செய்யக்கூடாதோ அதை செய்ய திட்டமிட முடியாத திட்டமிட தேவனால் கூடும். அதான் தேவ பிள்ளைகள். நம்ம யாருங்க? தேவ பிள்ளைகள். உலகத்துல பணம் ஒரு நம்பிக்கையா இருக்கலாம், வேலை ஒரு நம்பிக்கையா இருக்கலாம், உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலன் நம்பிக்கையா இருக்கலாம். இந்த பலன் ஒரு நாள் ஒடுங்கி போயிருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னால இங்க இருக்கக்கூடிய பொருளை அங்க எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை வந்துடும், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும், படுத்து திரும்பிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும், எழும்பி உன்னுடைய தாகத்துக்கு தண்ணீரை நீ சொந்தமா குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். நல்லா கவனம் பாருங்க. நீங்க கீழே விழுந்த உடனே, ஒரு குறுக்கில் அடிப்பட்ட உடனே எத்தனை பேர் உங்களை தாங்கி தூக்க வேண்டியது இருக்கு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு புயம் இருக்கிறது, எனக்கு பலம் இருக்கிறது, நான் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லலாம். உங்களால ஒரு சின்ன பலவீனம் வந்தா கூட சரீரம் தோத்து போயிடும். உன்னுடைய பணம் உன் பேர்ல டெபாசிட் செய்யப்பட்டிருந்தாலும், உன் பீரோல அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாலும் ஒண்ணுமே பணம் வந்து அந்த நேரம் நிற்காது, உன் படிப்பு நிற்காது, உன் பதவி நிற்காது. அதான் நீ சொல்ல பாருங்க, அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாக எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார். எந்த வார்த்தை மேல? ஆண்டவர் குறிச்சி சொல்லும்போது நம்பிக்கை வைத்தார். அப்ப நீயும் உன்னுடைய குடும்பமும் தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நான் எதாவது எடுத்துக்கொண்டேன் தலைப்பு, தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்ற ஒரு தலைப்பு நான் எடுத்துக்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு எது ஒரு ட்ரஸ்ட், எது ஒரு கான்ஃபிடன்ஸ், எது ஒரு ஹோப், எது ஒரு பிலீவ் அப்படின்னு சொல்லி, ஒரு பிலீஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எது தேவனுடைய வார்த்தை தான். ஒண்ணுமே இருக்க, நீங்க தாயின் கருவிலிருந்து வெளியே வரும்போது ஒண்ணுமே இல்லாமல் வந்தீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லா நம்பிக்கையும். நீங்க எங்க போய் சேரணுமோ, எதை செய்யணுமோ, எந்த காரியத்தை செய்ய உங்களுக்கு திட்டமிட்டிருக்காங்க, எல்லாமே ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய தீர்மானம். இதான் நம்பிக்கை, அதான் தேவ பிள்ளைகள். நீங்க யாரை சார்ந்து வாழ்றீங்க? கர்த்தரை சார்ந்தா, ஜனத்தை சார்ந்தா? நீங்க ஜனங்களை நம்பி போறதுனால, ஜனங்களுடைய காரியங்களை நம்பி போறதுனால நீங்க கைவிடப்பட்டு நிக்கிறீங்க. ஆண்டவரை நம்பி போனவன் இன்னைக்கு வரைக்கும் நான் கைவிடப்பட இல்லை. அதுக்கு உதாரணம் நானும் என் வீட்டாருமே, நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுமே ஆண்டவரை நம்பினதுனால இன்றைக்கும் இந்த இடத்துல நிற்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். ரோமன்ஸ் chapter 8 verses 24 and 25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. அந்த நம்பிக்கையினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. எந்த நம்பிக்கையினால? கர்த்தர் மேல் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்ற ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களே ஒழிய உன்னுடைய பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, உன் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்கள் கிடையாது. நீ சம்பாதிக்கிற பேர், புகழ், ஆஸ்தி கிடையாது. ஆண்டவரால தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கும் பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை பார்க்காததை நாம் பார்ப்போம் என்று
பொறுமையோடு காத்திருக்கிறது. இதுதான் தேவ பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிலீவர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு உடனே ஆக்கணுங்க, உடனே அரிக்கணும். ஆனால் ஆக்கக்கூடாது, அரிக்கக்கூடாது. ஆர்டர் பண்ணணும், வந்து நிற்கணும். ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஆக்கக்கூடாது, அரிக்கக்கூடாது. ஆக்கிறதுக்கெல்லாம் காத்திருப்பு கிடையாதுங்க, அரிக்கிறதுக்கெல்லாம் காத்திருப்பு கிடையாது, வேகிறதுக்கெல்லாம் காத்திருப்பு கிடையாது. எடுத்தோமா, ஃபோன் எடுத்தோமா, மொபைல் எடுத்தோமா, ஆன்லைனில் போட்டோமா, உடனே ஆன்லைனில் வந்து நமக்கு நிற்கணும். உடனே நான் ஜெபம் பண்ணோன்னு கிடைக்கணும், நான் சொன்னோன்னு நடக்கணும், அதெல்லாம் கிடையாது. காத்திருப்புன்னு ஒன்று இருக்கு. ஒரு புருஷனா, ஒரு மனைவியா, ஒரு பிள்ளையா, ஒரு தேவ பிள்ளையான ஒரு கூட்டமாக, குடும்பமாக நீங்க காத்திருக்கணும். ஜெபத்தில் உறுதியாக, ஜெபத்தினுடைய நம்பிக்கையில உறுதியாக, அசைவில்லாமல். உங்க நம்பிக்கை உறுதி இல்லாமல் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்புவாங்க, ஆண்டவர் கொடுப்பாருங்க அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அசைக்கப்பட்டுருவாங்க. கிடைக்கிறேன்னு என்ன பண்றது, ஆண்டவர் கொடுக்குற என்ன பண்றது, நானே முயற்சி செய்கிறேன். இந்த தானே முயற்சி செய்கிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழிவை, அல்லது வாழ்க்கையில ஒரு தடையை, அல்லது அவங்க வாழ்க்கையில ஒரு இழப்பை, அல்லது வாழ்க்கையில ஒரு தனிமையாக்கப்படுவதை காண முடியும். கர்த்தருடைய நம்பிக்கை அப்படின்றது அவங்கள என்ன பண்ணும், பெருகச்சு. வாசிக்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டு, நாம் காணாததை நம்பணுமாகி அது வருகிறதுக்கு பொறுமைப்படு. நாம் காணாத, நாம் பார்க்க முடியாததை பார்ப்போம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சோம்னா அதுக்கு நாம் பொறுமையோட காத்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், உடனே 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 இம்மிடியேட்லி எனக்கு காரியமாகணும், இம்மிடியேட்டா எனக்கு செய்யணும். பொறுமையோடு இருக்கும் பொழுது நமக்கு உரிய அந்த காரியம் ஆசீர்வாதமாக, நிலையானதாக, உறுதியானதாக கர்த்தர் நமக்கு செய்து கொடுப்பார். ஆமென். இப்ப தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் முதல் காரியத்தை அப்படியே ஒரு 2-3 காரியத்தை எடுத்திருக்கேன். என்னென்ன பண்ணவும் பார்ப்போம். முதல்ல எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19. ஒரு சில பாயிண்ட்டுகள் வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். இன்னைக்கு முதல் பாயிண்ட் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. ஆமென். இந்த நம்பிக்கையில ஏன் தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. தேவ பிள்ளைகள் ஏன் நம்பிக்கையே எடுக்கணும், ஏன் நம்பிக்கை நம்பணும், ஏன் நம்பிக்கையில காத்திருக்கணும், ஏன் நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னா, நம்பிக்கை உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும், அதாவது பூரணப்படுத்தும். ஆமென். நம்பிக்கை உங்களை நிறைவாக்கும். நம்பிக்கை இல்லாதவர் பாருங்க, அறகுறையாவே இருப்பாங்க. அவங்களுடைய தண்ணி அறகுறையா இருக்கும், சாப்பாடு அறகுறையா இருக்கும், உடைகள் அறகுறையா இருக்கும், சமாதானம் அறகுறையா இருக்கும், சந்தோஷம் அறகுறையா இருக்கும். இந்த நம்பிக்கையை உலகத்துல பாவத்துல வைக்கும் பொழுது அந்த பாவம் அவங்களுக்கு அறகுறையான காரியங்களை தான் செய்யும். ஒரு சினிமா பார்க்கறான் அப்படின்னா அந்த சினிமா பார்க்க வரைக்கும் தான் அவன் என்ன பண்ணுவான், கை தட்டுவான், சிரிப்பான். ஒரு காமெடியை பார்த்து சிரிப்பான், ஒரு ஃபைட் சீனை பார்த்து அடா 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 அப்படின்னு சொல்லி நல்லா அடிக்கிறாரியா ஹீரோ, பறந்து பறந்து அடிக்கிறாரியா, ஜீப்ல மேல பறக்கிறாரியா சொல்லி. ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது எப்படி இருக்கும், பழைய காரியங்கள் திரும்ப அவங்க தோத்திக்கிறோம், அந்த பயம் வந்துடும். இதே போல குடிக்கிறவன், அது குடி இருக்க வரைக்கும் தான் அவனுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். அந்த போதை தெளிஞ்ச உடனே அவன் எப்படி ஆயிடுவான், செத்து போன ஒரு புழு மாதிரி கிடப்பான். எல்லாரும் போட்டு மிதிக்கும்படியாக, எல்லாரும் நசுக்கும்படியாக, எல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போட்டு, ஒரு புழு செத்து கிடந்தா என்ன செய்வோம், வீட்டுக்குள்ள தூக்கி வச்சு ஷோகேஸில் வச்சு ஒரு வெங்காய பானை எடுத்து வச்சு அப்படியே செய்வோம், தூக்கி சி தூ அப்படியே தூக்கி எறிவோம். சொல்லுங்க பார்க்கலாம், அதுதானே. எப்போ அது போதை இருக்க வரைக்கும் எப்படி இருப்பான், புளியா இருப்பான். போதை முடிஞ்ச அப்புறம் அவன் எலியாயிருப்பான்.
இப்போ எலி எங்கே அடிச்சு வரட்டுவோம்? வீட்டுக்குள்ள வச்சு நல்ல வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிடு, பொரியெல்லாம் போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவோமா? எலிய பொறி வச்சு குடிச்சுக்கணும். பொறி போட மாட்டோம், பொறி வச்சு குடிச்சுக்கணும். ஆமா தானே? நசிக்கிறோம். அப்போ உலக பிரகாரமா இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பாவமும் மனிதர்களும் அந்த நம்பிக்கை ஒரு சில நேரம் தான், அது உன்னை நிறைவுபடுத்தாது. நிறைவு என்கிறது ஒரு வேதம் சொல்லுது, நியாயப்பிரமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்துல சேருகிறோம். ஆமே. பிரியமான தேவனுடைய நம்ம பூரணமாகும் பொழுதுதான் நம்ம தேவனிடத்துல சேருவோம். இந்த அறகுறை நம்பிக்கை இருக்கும் போது சபையில சேர முடியாது. நல்ல கவனம் பாருங்க. நீங்க என்னால ஒரு ஆராதனையில கலந்து கொள்ள முடியல, ஒரு ஜெபத்துல கலந்து கொள்ள முடியல, என் வீட்டுல குடும்ப ஜெபத்துல பங்கெடுக்க முடியல, தனிப்பட்ட ஜெபத்தில் பங்கெடுக்க முடியல, சபையில நடக்கிற ஒழுங்கு விஷயங்கள் எதுலையுமே நடக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை பெருசா இருக்கு, எனக்கு வியாபாரம் பெருசா இருக்கு, எனக்கு குடும்பம் பெருசா இருக்கு, என்னோட செயல்பாடுகள் பெருசா இருக்கு, நம்ம போகும்போது நம்மகிட்ட ஏன் அப்படின்னா நம்மகிட்ட நம்பிக்கை பூர்ணமாக இல்லை. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு பூர்ணப்படுத்தணும். நம்ம இன்னைக்கும் அறகுறையா இருக்கிறோம். சமாதானத்தில் அறகுறையா இருக்கிறோம், சந்தோஷத்தில் அறகுறையா இருக்கிறோம், மகிழ்ச்சியில் அறகுறையா இருக்கிறோம், ஆசீர்வாதத்தில் அறகுறையா இருக்கிறோம், எல்லா விதமான சகல ஒழுங்கான காரியங்களிலும் அறகுறையா இருக்கிறோம். நம்ம அறகுறையா இருக்கிறதுனால நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். நம்ம நம்பிக்கையா இருந்தால் தான் நம்ம பூர்ணமா இருக்கும். இதுல சமாதானமா பூர்ணமா இருக்கும், சந்தோஷமா பூர்ணமா இருக்கும், மகிழ்ச்சியா பூர்ணமா இருக்கும், கிருபையா பூர்ணமா இருக்கும், தயவா பூர்ணமா இருக்கும். நமக்குள்ள அந்த கோபம் கூட வராதபடிக்கு அந்த போதனை கூட எப்படி இருக்கும்? பூர்ணமா இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட காட்டுற அன்பு கூட பூர்ணமா இருக்கும். கடிந்து கொள்கிற பூர்ணமா இருக்கும். அவங்களை சீர்படுத்தக்கூடிய அன்பா இருக்கும். நம்மகிட்ட எப்படி இருக்கு? அறகுறையாவே இருக்கு. எல்லாம் போன இடத்துல அப்படி சேர்ந்துக்கிறோம், பட்டின இடத்துல அப்படி போய் ஒட்டிக்கிறோம், ஒரு கம்மு போல அங்கங்க ஒட்டிக்கிறோம். காரணம் நம்பிக்கை நமக்கு பூர்ணம் இல்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் அதற்கு சீமோன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 7 வசனம். இந்த பூரணத்தை குறித்து பார்க்கலாம், நம்பிக்கை பூர்ணப்படுத்துவதை குறித்து பார்க்கலாம். Luke chapter 5 verses 5 to 7. அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக இதாங்க நம்பிக்கை பூர்ணப்படுத்தும். அப்போ இந்த இடத்துல பார்க்கணும், அதற்கு சீமோன் ஐயர் ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அப்போ ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறான், ராம் முழுவதும் வேலை செஞ்சிருக்கிறான், ராம் முழுவதும் சாப்பிடல. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடாம வேலை பார்க்கிறோம் பாஸ்டர், தண்ணி கூட குடிக்க நேரம் இல்லை பாஸ்டர், நான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், வியாபாரம் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர். நம்பிக்கை இல்லாமல் யார் மேல் நம்பிக்கை வச்சு? தன்னுடைய புயத்தின் மேல் நம்பிக்கை வச்சு. அதை எசேக்கியா சொல்லுவது, அவர்கள் புயத்தை நம்புகிறார்கள், நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். நமக்கு யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம ஏன் என்னுடைய வாழ்க்கையில பூர்ணம் இல்லை, என் வீட்டுல ஆசீர்வாதம் பூரணமே இல்லை, எல்லாம் அறகுறையா இருக்கு அப்படின்னா என்னன்னா, நம்ம எதிலையுமே முழுமையா ஆண்டவருக்குள்ள நம்பிக்கையா இல்லை. அந்த நம்பிக்கை தான் நம்மளை பூர்ணப்படுத்தும். நம்ம அறகுறையா நம்ம எல்லாத்துலையும் இருக்கிறோம், நம்ம எல்லாவற்றிலையுமே நம்மளை முக்கியத்துவப்படுத்துகிறோம், நம்ம முன்னாடி நிற்கிறோம், எனக்கு எல்லாரும் கீழே அப்படின்னு நினைக்கிறோம், எனக்கு ஆண்டவருக்கு கீழே நான் அப்படின்றத நம்ம மறந்துட்டோம்.
எனக்கு கீழே தான் எல்லாம் நினைக்கணும். இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் இன்னைக்கு எதுலையுமே நிறைவு இல்லாமல் அறகுறையா இருக்கிறீங்க. ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இல்லை, சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன் உன் சரீரத்தில் பலன் இல்லை? நீ சொல்ற ஒரு நேரம் பலமா இருக்கிறேன் பாஸ்டர், ஒரு நேரம் பலவீனா வந்து எங்கேருந்து இந்த ஜுரம் வருதுன்னு எங்கேருந்து வலி வருதுன்னு தெரியல, எங்கேருந்து மூச்சு திணறல் வருதுன்னு தெரியல, எங்கனக்குள்ள எனக்கு மூச்சு அடைக்குதுன்னு தெரியல, எங்கனக்குள்ள எங்க ஆகப்படுத்துற எனக்குள்ள பயமா இருக்கு பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவான் எனக்குள்ள பயமா இருக்குங்க, இறந்துரு வேணும், இப்படி படுக்கையில தான் ஒன்று ஆயிருமோ, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நீ நம்பினால் நீ நிறைவா இருப்ப. நம்பிக்கை தான் தேவ பிள்ளை. நீ தேவ பிள்ளை என்பதை மறந்துட்ட, அதனால நம்பிக்கை உனக்கு பூர்ணமா இல்லை. அந்த நம்பிக்கை உன்னை நிறைவுபடுத்துது. இங்க வேதம் சொல்லுது, அதற்கு சீமான் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அவன் சொல்றான், நாங்க பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆகிலும் நான் சுயமாக என்னுடைய பலத்தை நம்பினேன், என்னுடைய சுயத்தை நம்பினேன், எனக்கு நிறைவுபடல. ஆனா உங்களுடைய வார்த்தை நம்புறேன். இப்ப நம்பின உடனே, நம்பிக்கையை வச்ச உடனே என்ன ஆகுது? வலை கிளியும்படியாக எந்த இடத்துல வலை போட்டானோ, எந்த இடத்துல வலையில காத்திருந்தானோ அதே இடத்துல தான் மீன். எந்த இடத்துல மீன் இல்லைன்னு சொன்னாலும் அதே இடத்துல. இதுதான் நம்பிக்கை. தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, எதுவுமே நடக்காது என்ற சூழ்நிலையில, எதுவுமே கிடைக்காது என்ற ஒரு சூழ்நிலையில, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கொடுத்து அங்க நிரப்புவார் பாரு. அதுதான் நம்பிக்கை. தேவ பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை வேணும். தேவ பிள்ளைகள் என்பதை நீ மறந்து போய் நீ பாவம் செய்கிற, மீறுதல் செய்கிற, அக்கிரமம் செய்கிற, இப்ப 2 படகு, இந்த படகு நிறைஞ்சு போச்சு. நம்பிக்கை, அவன் சொன்ன நம்பிக்கை என்ன சொல்றான்? உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இந்த நம்பிக்கை. 2 படகு, இவன் படகு நிறைஞ்சு போய் இன்னொரு படகை செய்து காட்டி அவனுடைய கூட்டாளி, அவனுடைய நண்பர்கள் அவன் கூட சேர்ந்து வலை போடுறவர்களை கூப்பிட்டு வா, அந்த படகும் நிரம்புது. எப்படி நடந்தது? வலை கிளியும்படியாக, வலை கிளியும்படியாக கிழிஞ்சு போச்சு. அப்படிப்பட்டதான நிறைவுகளை கற்றுக்கணும். நம்பிக்கை தான் பூர்ணப்படுத்தும். நம்பிக்கை பூர்ணப்படுத்தும். முதல் பாயிண்ட், நம்பிக்கை பூர்ணப்படுத்தும். நம்பிக்கையோடு இருந்தாலும் நீ பூர்ணமா இருப்ப. நிறைவான பூர்ணம் வீட்டுக்குள்ள சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ நம்பினா உன் குடும்பம் ஒன்று சேரும். நீ நம்பினா உன் பிள்ளை நல்லபடியா வாழும், நல்லபடியா வாலிபமாகும், நல்ல வாழ்க்கையில போகும். எல்லாமே உனக்கிட்ட தான் இருக்கு, நம்பிக்கையில தான் இருக்கு. நீ நம்பிக்கை இல்லாமல் உலகத்தையோ, உலகத்தின் மனுஷர்களையோ, உலகத்தின் காரியங்களையோ, பிசாசையோ, விக்கிரங்களையோ, உன்னை ஏற்கிறதையோ ஏமாத்துறதையோ நம்பி ஆண்டவர் சமூகத்தை விட்டு நீ போயிட்ட அப்படின்னு சொன்ன, ஜெப வாழ்க்கை விட்டு போயிட்டேன்னா, ஆராதனை வாழ்க்கை விட்டு போயிட்டேன்னா, உன் பிடிவாதத்துக்குள்ள போய் விழுந்துட்ட அப்படின்னா, உன் அவநம்பிக்கைக்குள்ள போயிட்டேன்னா நீ நிறைவுபட முடியாது. ஆமென். இது முதல் காரியம். 2வது காரியம், இப்போ சங்கீதம் 73:28. சங்கீதம் 73:28. Psalms 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். முதல்ல நம்ம எபிரேயர்ல முடிக்கும் 7:19 முடிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்துல சேர்கிறோம். ஆமென். பூர்ணப்படுத்தியாச்சு. நம்பிக்கை பூர்ணப்படுத்தும் முதல் காரியம். அந்த வசனத்தை முடிக்கும் போது அந்த நம்பிக்கையினால தேவனிடத்துல சேர்கிறோம். இங்க ஆரம்பிக்கும் போது 2வது பாயிண்ட், ஆண்டவர் மேல் நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. நம்ம பூர்ணம் ஆகும் பொழுதுதான் ஆண்டவர் இடத்துல நம்ம சேர முடியும். இருக்கீங்களா? நம்ம பூர்ணம் இல்லாமல் இருந்தா நம்ம ஆண்டவரோட சேர முடியாது. பூர்ணம் இல்லாமல் இருந்தா
நம்ம இப்போ அறகுறையா வயிறு இருக்குங்க, சாப்பாடு அறகுறையாக, தண்ணி அறகுறையாக, தாகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா, பசியும் தாகத்தோடு இருக்கும்பொழுது நீங்க ஏதாவது காரியத்தை நிறைவா செய்ய முடியுமா? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தாகம் உங்களை வாட்டி எடுக்கும், பசி உங்களை துவண்டு போக செய்யும், பலவீனப்படுத்தும், உங்களை சோர்ந்து போக செய்யும், மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிடவே இல்லை, ஒரு 3 நாளா மயக்கம் வந்துருச்சுங்க, மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். அப்படிதானே சொல்ல இல்லையா? இருக்கீங்களா? அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்கூல் மீட்டிங்காக அவர் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, வருஷப்படுத்தி எல்லாத்தையும் நிற்க வச்சிருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அது ஒரு பிள்ளை மயங்கி கீழே வந்துச்சு. இந்த கதை தெரியும் எனக்கு. அப்போ இவர் வராரு, காமராஜர் வராரு. காமராஜர் வரும்பொழுது இந்த குழந்தை, அவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்காங்க, அவர் வராரு. அவருக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வர்றதுக்குள்ள அந்த குழந்தை மயங்கிக்கிறது, வரும்போது மயங்கி கீழே வந்துச்சு. ஏன் மயங்கி கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்கும் பொழுது, நீங்கள் வரீங்கன்னு சொல்லி எங்களை சீக்கிரத்தில் வர வச்சுருந்தாங்க, நாங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் வந்துட்டோம், அதனால மயங்கிட்டோம். முதல்ல அந்த குழந்தைக்கு சாப்பிடக்கூடாது, அந்த சத்துணவு திட்டத்தை அப்போ தான் கொண்டு வந்தார். இனிமேல் ஸ்கூல்களில் சத்துணவு இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ பசியோடு இருந்தால், தாகத்தோடு இருந்தால் வேலையை சரியாக செய்ய முடியாது, மூளை வேலை செய்யாது. நீங்கள் ஒரு சிஸ்டமில் உட்காந்துருக்கீங்கன்னா, அல்லது ஒரு அக்கௌண்டன்ட் வேலை பார்த்து அக்கௌண்ட் வேலை பார்க்குறீங்கன்னா, அல்லங்க ஒரு வீட்டு வேலை பார்க்குறீங்கனாலும் கூட நீங்கள் பசியோட தாகத்தோடு இருக்கும்போது எந்த பொருள் எங்கே வைக்கணும், எதை செய்யணும்னு தெரியாது. சமைக்கிறதுக்கு நீ உப்பு போட்டோமான்னு கூட தெரியாது, காரம் எவ்வளோ போட்டோம்னு கூட தெரியாது. ஃபாஸ்டிங் இருக்கிறது வேற, உபவாசம் இருக்கும்போது ஆவியான உங்களுக்கு கிரியை செய்வார். வாசம் கூட தெரியாது, சுவை கூட தெரியாது, அது ஃபாஸ்டிங் இருக்கும். ஆனால் பசியில் இருக்கும்போது கண்கள் அப்படியே பஞ்சு அடைக்கும். எத்தனை பேர் அந்த பசி உணர்ந்துருக்கீங்க தெரியும். தாகம் இருக்கும்போது வறண்டு இழுத்துட்டு போகும், நெஞ்செல்லாம் டைட் ஆகும். ஆமா தானே? ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இங்கே வேதம் சொல்லு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆமென். இருக்கீங்களா? ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன். எப்படி? தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே. தேவனை அண்டிக் கொண்டிருப்பது, தேவனை அண்டிக் கொண்டிருப்பது, தேவனோடு ஒட்டி இருப்பது, தேவனோடு நடப்பது, தேவனோடு படுப்பது, தேவனோடு உட்கார்வது. நான் வேலை செய்யும் போது தேவனோடு, நான் வியாபாரம் செய்யும் போது தேவனோடு. நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த முதலாளி, அந்த அதிக சூப்பர்வைசர், அந்த லீடர் யாரும் வராங்கன்னா அப்போதான் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்ப்போம், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க அங்கே போன பிறகு இங்கே ஆர்ட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆள் இருந்தாலும் இல்லாட்டினாலும், அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லாட்டினாலும், சிசிடிவி கேமரா இருந்தாலும் இல்லாட்டினாலும் தன் வேலையை கர்த்தருக்கு பயந்து செய்வாங்க. நம் தேவனுடைய பிள்ளை என்று. இதான் கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது. கர்த்தரை அண்டிக் கொண்டு நான் வாழ்க்கை நடத்துகிறேன் என்றால், குடும்பம் நடத்துகிறேன் என்றால், என் மனைவியோடு இசைந்திருக்கிறேன் என்றால், என் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி உள்ள, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற, அப்ப என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தரோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, ஆபாச வார்த்தையில பேசுறாங்க, சபிக்கிறாங்க. பெற்ற பிள்ளைகளை பெற்றவர்கள் சபிக்கும் போது அந்த சாபம் உன் பிள்ளைகளை சார்ந்திருக்குமே. நீ கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தால் உன் வார்த்தை சாபமாக மாறுமா? அப்போ உன்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? நீ யாரோடு அண்டிக் கொண்டு இருக்கிறாய்? புரியுதா சொல்றது? இருக்கீங்களா? என் நம்பிக்கை நம்ம தேவனோடு அண்டிக் கொண்டிருக்கும் போது அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம், நலமாக இருக்கும். ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது நலமாக இருக்கும், நல்லதாவே இருக்கும், கெட்டதே நடக்காது. அப்படி கெட்டது வந்தாலும் அதை நல்லதாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார்.
பாஸ்டர் நானும் போயிருக்கிறோம், ஊட்டி போயிருக்கிறோம். ஊட்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது என் பாஸ்டர்மாவுக்கு லைட்டாக ஒரு நெஞ்சில் ஒரு வலி வருது. ஒரு கேஸ் ஸ்டிக்ஸாக இருக்குன்னு சொல்லி மாத்திரம் கொடுக்குறோம், சரியாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறத எங்களுக்கு வெளிப்படுத்தணும். எங்கள் கூட வந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் குளிர் தாங்க முடியாத ஒரு பலவீனத்தை கொடுக்குறாரு. அந்த குழந்தைய நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளையை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோம். அதை செக் பண்ணும்போது அப்படியே பாஸ்டர்மாவுக்கு செக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணுறோம். இசிஜியில் காட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. புரியுதா? கர்த்தரோடு அண்டி கொண்டு இருக்கும் போது அங்கே ஒரு நம்ம நினைக்கிற அந்த குழந்தைக்கு அப்படியே அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆயிடுச்சு, அங்கே ஒரு கெட்ட நினைச்சு இல்லை, அதை நல்லதாக மாற்றி, அதாவது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக்கை எங்களுக்குள்ள தெரியப்படுத்துறாரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க கர்த்தர் வழி வைக்கிற இன்னைக்கு ஜீவோடு இங்கே உட்கார கர்த்தர் செஞ்சிருக்காங்க. ஒருவேளை நாங்கள் பார்க்காம இருந்திருந்தால் படுக்கையில் என்னவா இருக்கும், டிராவலில் வரும்போது என்னவா இருக்கும். அப்போ கர்த்தரோடு அண்டி கொண்டிருப்பது நமக்கு கெட்டதை கூட நல்லதாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். அதான் நலமாக மாற்றி கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நான் ஜெபிக்கிறதுனால என் வாழ்க்கையில் அப்படி நடக்குது, நான் விசுவாசிக்கிறதுனால நான் இப்படி நடக்குது, நான் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டா என் வீட்டுக்குள்ள இப்படி நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு என் வீட்டுக்குள்ள சண்டை வருதுங்க, அதனால ஜெபத்தை நிப்பாட்டிட்டேன். நான் சபைக்கு வர்றதுனால எனக்கு வேலை போயிடுது, என்னை விட்டு வேலை போயிடுது, வேலை இல்லாமல் போயிடுது, வருமானம் இல்லாமல் போயிடுது, அதனால தான் சபைக்கு வரதை நிப்பாட்டிட்டேன். சபைக்கு நேரத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னா என்னால் வேலை செய்ய முடியாது, வேலைக்கு எதை கொடுத்தா என்னோட வேலையில சம்பளம் பிடிபட்டுரும். இப்படிதான் பேசுறேன் ஒழிய கர்த்தர் கூட இருக்கிறதுனால அங்க ஒரு நலம், என் வேலையை நல்ல வேலையாக மாற்றி கொடுப்பார், நல்ல வருமானமாக மாற்றி கொடுப்பார், நல்ல காரியங்களை எதிர்பார்ப்புகளை எனக்கு மேன்மையாக மாற்றி கொடுப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். இருக்குங்க, நான் சொல்ல புரிதல் எப்படி? இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23. கர்த்தரோடு அண்டிக் கொண்டிருக்கிறது நலம். கர்த்தராகி ஆண்டவரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிற இந்த காரியம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை. இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் வாசிங்க. சிங்கங்கள், தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23. சிங்கங்கள் ஆரம்பம் பண்ணுங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், தானியேலை ராஜா என்ன பண்ணிட்டாரு, சிங்கங்கள் மத்தியில போடும்படியா, சிங்க கெபியில போடும்படியா. நம்மள இருந்தா ஆண்டவரே சிங்க கெபியில போட்டாரு. சின்ன பிரச்சனை வந்தோம், விசுவாசிகளுக்கு சின்ன பிரச்சனை வந்தோம், சின்னதா ஒரு கண்ணன் வந்தோம், சின்னதா ஒரு பலவீனம் வந்தோம், நிறைய புலம்புவோம் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அழுக வருதுங்க, நைட்லாம் படுக்கையில் அழுதுகிட்டே இருக்கிறேன். என்னுடைய கண்ணீர் என்னோட தலையணை நினைக்குது. நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இல்லாமல் இருக்கிறேன், என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, என்னை யாரும் தேட மாட்டேன்றாங்க, என்னை யாரும் கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்குள்ள ஒரு காரியங்களை வரிசிக்க போகணும். ஆமாம் தானே? நம்மளே நமக்கு ஒரு காரியங்களை நம்மளே யோசிச்சு, நம்மளே அதுக்கு ஒரு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நம்மளே ஒரு கிரியேட் பண்ணி ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணி நம்மளே ஒரு நெகட்டிவ்குள்ளே போய் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கோம். அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அப்போ இதே போல இவன் என்ன ஆகுறாங்கன்னா, நம்மளா தான் அப்படி ஆகிருப்போம். இவன் என்ன ஆகுறான்னு பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டான். இதுதான் நம்பிக்கை. நல்லா காணுவாங்க, சிங்க கபில போட்டாச்சு. நம்மளா இருந்தா ஐயோ சிங்கம் கடிக்க போதே, ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறோமே, ஒரு கெபிக்குள்ள இருக்கிறோமே, இப்ப சிங்கம் இருக்கு, இது எங்க கடிக்கும் தெரியல, முதல் காலை கடிக்குமா, நம்ம உடனே போயிடுவோம், ஒரு பெரிய ஒரு திங்கிங்குள்ள போயிடுவோம், ஒரு பெரிய நினைவுக்குள்ள போயிடுவோம். முதல்ல குறவலை பிடிக்குமா, தலையை பிடிக்குமா, காலை பிடிக்குமா, கையை பிடிக்குமா, இந்த கையை பிடிச்சா இதை வச்சு நம்ம என்ன பண்றது,
இந்த காலம் பிடிச்சி இப்படி யோசனை போயிட்டு இருக்கோம் நமக்கு. ஆனா அவன் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாது. தேவனுடைய தூதருக்கு கட்டளை கொடுத்துட்டாரு, அவங்க வந்து சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டார். இவன் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. சிங்கக்கவியில ஆண்டவரை மையப்படுத்திட்டு இருக்கிறான், ஆண்டவரை நம்புறான். அதே போல நடக்குது. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை. இவனுக்குள்ள என்ன நம்பிக்கை? நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் எந்த குற்றமும் செய்யல, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, யாருக்கும் விரோதமாக என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் போதகனுக்கு, என் ராஜாவை, என்னை ஆளுகிற ராஜாவுக்கு, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு எந்த குற்றமும் நான் பண்ணல. நான் கரெக்டா இருக்கிறேன். நீ கரெக்டா இருந்தால் உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது பாயிண்ட், ஆண்டவர் மேல் நம்பிக்கை. அப்ப ஆண்டவர் மேல நம்பிக்கை அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சரியான ஒரு மனுஷனா இருந்தோம்னா எந்த அழிவும் நம்மளை அழிக்காது. அதைதான் சொல்றோம், எதுவுமே அழிக்க முடியாது. நான் சரியா நடந்துக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா நடந்துக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெப வீரனாக எனக்கு கொடுக்கப்பட்ட என் குடும்பத்துல, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருள்கள்ல அதை காக்கிறதுல, எனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டை நான் பாதுகாக்கிறதுல, சுத்தமா வச்சுக்கிறதுல, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சபையில என்னுடைய ஒழுங்குமுறைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஒழுங்கான வளர்ப்பு, எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த கணவனை சீரான பாதை நடத்தி, எனக்கு கொடுத்த வேலையை சரியான ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சு, எனக்கு கொடுத்த ஒரு வேலை, ஒரு வியாபாரத்தை சீரான முறையில் வியாபாரத்தில் எந்த ஒரு ஆசையும் படாதபடிக்கு சரியா நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா எந்த ஒரு காரியமும் என்னை சேதப்படுது. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை. நம்ம மனுஷர்களை பார்த்து அவன் இதை சொன்னான், அவன் அதை சொன்னான், அவன் அங்கே போக சொன்னான், இவன் இங்கே போக சொன்னான், அதை நம்பணும், இங்கே நம்பணும், இங்கே வர ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகுது, உடனே அங்கே போகணும், இங்கே போகணும் இல்லை, காத்திருக்கணும். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணும். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம், அவனுடைய தேவன் கூட அண்டி இருந்ததுனால, அவன் தேவனை நம்பினதுனால, அந்த தேவனை அவருடைய காரியம், அந்த தேவன் அவனுக்கு செய்த காரியங்களை அவன் சொல்லி வந்ததுனால இப்ப அந்த ராஜாவும் மனம் திரும்புறான். இவன் தேவன் நம்புறதுனால அந்த தேவன் செய்த காரியங்களை, அந்த கிரியைகளை அந்த ராஜாவுக்கு சொன்னதுனால இப்ப ராஜா என்ன பண்றாங்க? அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, ராஜா எப்படி இருக்கிறான்? கோபமா இருக்கிறான். இவனை தூக்கி சிங்கக்கவியில போடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான், கட்டளை கொடுக்குறான், கோபமா இருக்கிறான். ஆனா இப்ப அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது? கோபமா இருந்தவனையும் சந்தோஷமா படுத்தக்கூடிய ஒரு வித்தை இந்த நம்பிக்கை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை நீ வச்சன்னு சொன்னா, ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தன்னு சொன்னா, ஆண்டவரை அண்டி கொண்டிருப்பாய் சொன்னா, ஆண்டவர் உனக்கு செய்த காரியங்களை மற்றவருக்கு அறிவிச்சன்னு சொன்னா, உன் குடும்பத்தில் அறிவிச்சன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய சேதம் வந்தாலும் உன்னை அணுகாது. அங்க தேவ தூதர்கள் உன்னை காப்பாற்றுவாங்க. நம்பிக்கை, தேவ பிள்ளைகளும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமென். இதோடைய தொடர்ச்சி வரவா இருக்கிறது. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல தேவனுடைய வார்த்தை பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் எதை நம்புகிறோம்? எப்படிப்பட்ட காரியத்தை நம்புகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியாக இருக்கிறோம்? கர்த்தர் மேல் எங்க நம்பிக்கை இருக்கிறதா? சகாயம் வருகக்கூடிய கர்த்தரிடத்திலிருந்து எங்க நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு பார்த்தோம் ஆண்டவரே, நம்பிக்கை பூர்ணப்படுத்தும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை. இந்த ரெண்டு நம்பிக்கையின்படி வந்திருக்கிற தேவப்பிள்ளைய அப்படியே வாழ்ந்து பலி பறிப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.